ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்தை மில்லம். ஹாப்பி நியூ இயருங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து எப்படிலாம் போச்சுன்னு பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் 2024. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வசந்தலம் சார்பாக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025ங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் அன்றைக்கி நைட் வந்து பசங்க வந்து டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு நியூ இயர் ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு பென்னும் ஒரு டைரியும் வாங்கி 3 பேருக்குமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம கனிஷ் குட்டி, ரியாஷ் குட்டிக்கும் அவங்களுக்கு சாக்லேட்டும் பென்னும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் நியூ இயர் மார்னிங் பார்த்திங்கன்னா கோலம் தாங்க போட்டிருந்தேன். நியூ இயர் 2025 போட்டு கோலெல்லாம் கலர் போட்டுலாம் கொடுத்து கோலெல்லாம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுருங்க. இப்போல்லாம் நான் நிறைய வீடியோஸ் கொடுக்கவே லேட் பண்ணுறேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எடிட்டிங் பண்ணி அது வச்சிடறேன். ஆனால் அதை அப்லோட் பண்ண மறந்துடுறேன். நான் இருக்கிற டென்ஷனில் அதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டுது, மறந்துடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் அப்படியே இருக்குது. அதனால தான் கொடுக்க லேட் ஆயிடுது. எனக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் வியூவர்ஸ் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அது வர நம்ம கஷ்டப்பட்டு வேலைலாம் விட்டு அதை எடிட்டிங் பண்ணி எல்லாமே அவ்வளோவும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டேன்றீங்களா, அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால வீடியோஸ்லாம் வர வர கொடுக்கவே எனக்கு விருப்பமே இருக்க மாட்டுது. நம்ம இந்த வீடியோக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் வியூவர்ஸ் யாரும் பார்க்க மாட்றாங்களேன்னு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடிட்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு மனசு கொஞ்சம் இதுவாகிட்டு அதிலே கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு ஃபீலிங்ஸில் அப்படியே அதை விட்டுடுறேன். ப்ளீஸ் வசந்தம் இல்லம் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிஃபிகேஷன் தாங்க எனக்கு அந்த வீடியோஸ் கொடுக்குறதுலாம் எனக்கு இன்னமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி வெளியே தீபம்லாம் ஏற்றிட்டு நல்ல வாசப்படிக்கு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு அங்கேயும் தீபம்லாம் ஏற்றாச்சு. நல்ல வாசப்படியில் எப்போவுமே ஒரு எலுமிச்சமாயம் அரிஞ்சு அதில் மஞ்சள் குங்கம் வச்சு அங்கேயும் பூவெலாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. துளசி செடிக்கெல்லாம் இன்றைக்கி வருஷத்துக்கு முதல் நாள் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிற விக்கிரம் எல்லா விக்கிரத்துக்கும் பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு முருகருக்கு வேலுக்கெலாம் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு, சிவபெருமானுக்கு, அப்புறமா லக்ஷ்மி தாயாருக்கு, துர்க்கை அம்மாவுக்கு, வாராகி அம்மாவுக்கு எல்லா விக்கிரகங்களுக்கும் வெறும் பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா மூக்கல்ல சுண்டல் தாங்க வச்சுருந்தேன். இப்போ நம்ம வேல்மாறல் பூஜை பண்ணிட்டு இருக்குதுன்றதுனால தைப்பூசம் விரதத்துக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் வேல்மாறல் பூஜை, திருப்புகை, வேல்மாறலாம் படித்து முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் 6 நெய் தீபம் தாங்க போட்டிருந்தேன். வெற்றிலை தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் பூஜைலாம் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படிலாம் பண்ணீங்க, நியூ இயருக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ வேலை மெனக்கட்டு நம்ம எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே எல்லாருமே அப்படின்னு நினச்சி நான் எல்லாருமே என்னுடைய டெய்லி ஒரு ரொட்டீன் டேவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அது வியூவர்ஸ் எதுவுமே எனக்கு பார்த்து எனக்கு கமெண்ட்லேயும் சொல்ல மாட்டேறீங்க, எப்படி என் வீடியோ நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம நியூ இயர் ஃபஸ்ட் டேவே நம்ம இந்த வீடியோலாம் சொல்லி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீடியோவே அப்படியே டிலே பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன். கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவறையில் இருக்கிற முருகர் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே எல்லாருக்கும் காட்சளித்து தரிசனம் கொடுத்துருந்தாரு. அங்கேயும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய நியூ இயர் அன்றைக்கி இப்படி தாங்க இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.